அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நீங்க மனதார நினைத்து உங்க வீட்டிலேயே இந்த வழிபாடை செய்யலாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா கோடி புண்ணியம் கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு தாங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஏன்னா மாசி மகமும் பௌர்ணமியும் ஒன்னா சேர்ந்து வர்றது. இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வேண்டுனது 100% அது நிறைவேறியே ஆகுங்க. ஏன்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் மிக சக்தி வாய்ந்த நாள் நாளைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே பொதுவா நம்ம வீட்டுல நீராடுறதுக்கும் இப்ப கடல்ல போய் நீராடுறதுக்குமே பல வித்தியாசங்கள் இருக்கும். அதே போலதான் நாளைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இதை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பௌர்ணமி பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி இன்னைக்கு இப்ப மாலையில 4:55 மணிக்கு தொடங்கி காலையில பாத்தீங்கன்னா 6:51க்கு பௌர்ணமி அது வரைக்கும் இருக்கும், திதி இருக்குங்க. இப்ப ஒரு சிலர் பௌர்ணமியில திதி கொடுக்குறவங்க எல்லாம் நீங்க கொடுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி இல்லையா, அது முடிஞ்சு இரவு 8:40 மறுநாள் காலை 24ஆம் தேதி வருது இல்லையா, அப்போ பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி 11:05 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசி மகம் நட்சத்திரம் இருக்கு. அதனால பிப்ரவரி காலையிலேருந்து முதல்ல சாயந்தரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டிலே புனித நீராடுறது திருச்செந்தூர் முருகரை நினைத்தும் நீங்க உங்க வீட்டுல செய்யலாம். இல்ல நீங்க இப்போ ஒரு சிலர் கடல்ல போய் வழிபாடு செய்வாங்க, இப்ப குளத்துல போய் புனித நீராடுவாங்க. இந்த மாதிரி நீங்க செய்து வழிபாடு செய்யலாம். ஒருவேளை என்னால கடல்ல போயும் குளித்து வழிபாடு செய்ய முடியாதுங்க, குளத்துக்கும் போக முடியாது, நான் எங்க வீட்டிலேயே தான் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னீங்கன்னா கட்டாயமா இந்த வீடியோ பதிவை நீங்க முழுமையா பாருங்க. ஒரு வேளை நம்ம எப்பொழுதுமே எந்த வேலையுமே அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் செய்ய முடியலைன்னா நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு பிடித்த கடவுளை நினைத்து நீங்க செய்யலாம். ஏன்னா இப்ப பௌர்ணமியும் மாசி மகமும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க. அதுவும் இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். நீங்க இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் செய்து வழிபாடு செய்யல ஒவ்வொரு விசேஷ நாளப்ப உள்ள பலன்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ம பாவங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னோர்களும் சரி ஐதீகமும் தெரியுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடையும் தொடர்ந்து செய்துட்டு வரும்பொழுது நம்மளுடைய முன் ஜென்ம பாவ வினைகள்லாம் கட்டாயமா தீரும். அதுவும் முருகப்பெருமான தீவிரமா நீங்க வழிபாடு செய்தாலே உங்களுடைய கர்ம வினைகள் குறையிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா நாளைக்கு சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்டிலேயே 2 முறையா நீங்க வழிபாடை செய்யலாங்க. முதலாவதா பாத்தீங்கன்னா குளிக்கிற தண்ணி. இப்ப குளிக்கிற தண்ணீர்ல நீங்க ருத்ராட்சம் உங்க வீட்டுல 5 முக ருத்ராட்சம் 6 முகம் இல்ல ஏதாவது ருத்ராட்ச மாலை இருக்கும் இல்லையா, அந்த ருத்ராட்ச மாலையை நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரமே, அதாவது இன்னைக்கு மாலையிலே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ நீங்க பார்க்கும் பொழுது எப்படியும் 7-8 மணி ஆயிருக்கும், பரவாயில்லைங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல போய் நாளைக்கு நீராடுறதுக்கு ஒரு பாத்திரத்துல ருத்ராட்ச மாலை இருந்தா நீங்க தண்ணியில போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டு காலையில நீங்க அந்த தண்ணியில குளிச்சிங்கன்னா அது புனித நீராடுறது. ஏன்னா இப்ப நம்ம கடல்ல நீராடுறது குளத்துல நீராடுற பலனு பல மடங்கு நீங்க இந்த ருத்ராட்சம் நீராடுறதுல கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, இப்ப எங்க வீட்டுல ருத்ராட்சம் இல்லை, நாங்க எப்படி இந்த புனித நீராடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 24ஆம் தேதி மறுநாள் இப்ப நாளை காலையில பாத்தீங்கன்னா உங்க வீட்டு நீங்க இப்ப பாத்ரூம்ல இல்ல எங்க குளிக்கிறீங்களோ அதுல தண்ணி நெப்பிக்கோங்க. நெப்பிட்டு நீங்க குளிங்க. எப்போதும் குளிக்கிற மாதிரி நீங்க குளிச்சுட்டு அந்த கடைசியில ஒரு கப் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை நீங்க கையில வச்சுட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு நீங்க 108 முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை நீங்க அப்படியே ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம ஓம் சரவணபவன்னு சொல்லிட்டு குளிங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனா அது ஞாபகம் இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம சொல்றாங்க, இதே மாதிரி நீங்க நாளைக்கு குடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ஓம்ன்றது அனைத்து தெய்வங்களையும் குறிக்கும். ஓம் சரவணபவன்றது நம்ம ஆறுமுகனையும் குறிக்கும். அதனால நீங்க இந்த 2 வரி இல்லைங்க, ஒரே வரிதான், ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி இந்த தண்ணிய 108 முறை சொல்லி நீங்க அப்படியே கடைசியா நம்ம குளிச்சுட்டு தண்ணி ஊத்துவோம் இல்லையா, அதை அப்படியே தலையில ஊத்துங்க. அது 100%, 1000% நம்ம கடல்ல நீராடின புனித நீருக்கு அந்த தண்ணி சமம். அதனால இந்த முறையிலே வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க பூஜை அறையெல்லாம் நம்ம எப்போதுமே சுத்தமா தான் வச்சிருப்போம். அதை நீட்டா நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் ஏத்திட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் வாறுபடை வீடுகள்ல எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ நீங்க அந்த தெய்வத்தை நினைத்து முருகப்பெருமானை நினைத்து செய்யுங்க. இல்லைங்க எங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு இதை செய்யலாமா அப்படின்னாலும்
நீங்க தாராளமா குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா தாராளமா இதை நீங்க செய்யலாம். இல்லைன்னா நீங்க முருகப்பெருமான மனதார நினைத்து உங்க வீட்டுல இதை செய்யுங்க. அதாவது ஏதாவது கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணும், எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய தெய்வத்தை, குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை நினைத்து காணிக்கையா 11 ரூபாயை நாளைக்கு எடுத்து வைங்க. வச்சு உங்களோட ஒரு வேண்டுதலை நீங்க மனதார உள்ளம் முருகி நாளைக்கு வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க. நெய்வேத்தியமா சர்க்கரை கலந்து பால் கூட நீங்க வைத்து நெய்வேத்தியமா பண்ணலாம், இல்ல சர்க்கரை பொங்கல் பண்ணலாம், கேசரி பண்ணி வச்சு நீங்க நெய்வேத்தியமா நாளைக்கு சாமிக்கு வைக்கலாம். இல்ல ரொம்ப எளிமையான முறையில கற்கண்டு பால் கூட நீங்க சாமிக்கு நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடுலையும் சாமிக்கு எப்பொழுதுமே ஒரு முடிந்த நெய்வேத்தியத்தை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்தீங்கன்னாலே உங்க குடும்பத்துல எப்பொழுதுமே சகல சௌபாக்கியங்களுமே நிறைந்துதான் இருக்கும். நாளைக்கு நீங்க இந்த 2 வழிபாடையும் கட்டாயம் மறந்துடாம செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை வர்ற இந்த சக்தி வாய்ந்த நாள். இதை மட்டும் நீங்க தவற விட்டுறாதீங்க. மனதார உள்ளம் முருகி உங்க வீட்டு பூஜை அறையில அமர்ந்து நீங்க வழிபாடு செய்யுங்க. இந்த நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.